அன்பும் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து போறாங்க ஏற்காடுக்கு. இங்க கண்மணி வந்து அப்படியே வியந்து பார்க்குறாங்க எல்லாத்தையுமே. இவ்ளோ அழகா இருக்கு ஒண்ணு ஒண்ணையும் பார்க்கும்போது அப்படியே பச்சை பசேல்னு அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இந்த இடம் இவ்ளோ நல்லா இருக்குமா? அப்படின்னோனே, இதெல்லாம் நீ பார்த்ததே இல்லையா? நான்லாம் எத்தனையோ வாட்டி பார்த்துருக்கேன் அப்படின்றாரு. அப்படிங்களாங்க. ஆமா பின்ன எங்களுக்கு நாங்கலாம் நெறைய சுத்தியிருக்கோம் இதெல்லாம். இதெல்லாம் எங்கள பார்க்கணுன்றது இல்ல. சரி என்ன பண்றது? அத்த சொல்லிட்டாங்களே, அதுவும் முக்கியமா எனக்கு வந்து பிசினஸ் விஷயமா தான் வந்தேன். இல்லன்னா நான் ஏன் வரப்போறேன்? அப்படி இங்க பாரு, இங்க வந்து என்ன தொல்லலாம் பண்ணக்கூடாது. இங்க கூட்டின்னு போ, அங்க கூட்டின்னு போ. நான் முக்கியம் எனக்கு பிசினஸ் தான். அப்புறம் தான் மத்ததெல்லாம் சரிங்க அப்படின்றாங்க. கண்மணி அன்பும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கல்ல. எந்த பிரச்சனையும் வராதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி கேட்குறாங்க. ராதா கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் வராது. அவன் பிசினஸ் ட்ரிப்பா வேணா போயிருக்கலாம். அந்த பிசினஸ ஏற்படுத்தி குடுத்தது நான் தானே. அதனால அந்த அளவு வேலைலாம் அங்க இருக்காது. என்னன்னா கண்மணி அன்பும் நல்லா சுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணியிருக்கேன். அது மட்டும் முக்கியம் இல்ல. ரூம்ல நெறைய ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கேன் நீ அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்றீங்க? அப்படி ஆமா. பின்ன ஒரு ஒண்ணா வாழ வேணாவா? அதனால தனிமையும் அதுக்கப்புறமா வந்து இந்த மாரி டைம்ல வந்து நெருக்கம் அதிகமாகும். அந்த டைம்ல இந்த மாரிலாம் ஏற்பாடு பண்ணா சீக்கிரமாவே நல்லது நடக்கும் அப்படின்னோனே, கொஞ்ச நாள்ல நீங்க பாட்டி ஆக வேணாவா நீ அப்படின்னோனே, அப்படியே வந்து சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே ஓடி வந்து கட்டிக்கிறாங்க. ராதா நிஜமாவாடி சொல்ற? ஆமா நிஜமா தான் சொல்றேன் அப்படின்னோனே சந்தோஷம் தாங்கல. நம்ம வந்து சிவகாமிக்கு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாரு, அந்த ஆஃபீஸ் விஷயமா வந்து வெளிய போயிட்டு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோனே வந்து இங்க ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு 2 பேருமே வரும்போது ரூம் நல்லா அலங்கரிச்சு அவ்வளோ அழகா இருக்கு. அத பார்த்துட்டு வந்து கண்மணிக்கு அப்படியே வெட்கம் வருது. உடனே வந்து யார் இதெல்லாம் பண்றது? இடியட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அங்க வந்து அந்த ஆளுங்கள ஹோட்டல் ஆளுங்கள கூப்பிட்டு கேட்குறாரு. இதெல்லாம் யார் பண்ணது? சார் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி எனக்கு புக் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட் தான் சார். இதெல்லாம் உங்ககிட்ட நான் கேட்டேமா? சார் ஃப்ரீ கப்பிள்ஸ் எல்லாரும் வந்தாங்கன்னா இதெல்லாம் கம்பல்சரி சார் அப்படின்ட்டு போறாங்க. உங்களுக்கு ஓகேவா சார்? ரொம்ப நல்லா இருக்கா சார்? அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. என்னாச்சுங்க இதெல்லாம் ஏன் பண்ணாங்களாம்? ஒண்ணுமே தெரியாம கேட்காத. எல்லாம் நம்மளுக்காக தான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வேணாம்னு சொன்னா கேட்குறாங்களா? இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருந்தா எப்படி தூங்குறது? அப்படின்னு சொல்லிட்டு கழிச்சு போட்டு பார்க்குறாரு. ஏங்க இப்படிலாம் பண்றீங்க? அப்படின்றாங்க. பின்ன எதுக்காக இதெல்லாம் அப்படின்னோனே, அன்பு நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இப்போ ரொம்ப நாளா நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன் அன்பு இப்பலாம் என்கிட்ட வந்து ரொம்ப மோசமா நடந்துக்கிறீங்க? என் அம்மா வந்து பொய் சொன்னாங்க சொல்லிட்டு தானே என்னை ஒதுக்கி வச்சிருக்கீங்க. நீங்களும் நானும் கணவன் மனைவி நம்ம வாழ்க்கையை தொடங்கணும்னு எண்ணமே உங்களுக்கு கிடையாது அன்பு அப்படி சொல்லி சொன்னோன்னே, எப்படி அந்த எண்ணம் வரும்னு நினைக்கிற? உன்னை எனக்கு பிடிக்கும்னு எப்படி நினைக்கிற? என்ன அன்பு இப்படிலாம் பேசுறீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட ஃபோன்ல நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. நீங்களும் நானும் லவ் பண்ணோம்ல. என்னது லவ் பண்ணோமா? நீயும் நானும் லவ் பண்ணோமா? யார் சொன்னது அப்படின்னு? என்ன அன்பு இப்படி பேசுறீங்க? அப்ப லவ் பண்ணாமயா என்கிட்ட ஃபோன்ல அவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்க? ஃபோன்ல நான் பேசல. நீங்க பேச வச்சீங்க. நீயும் உன் ஃப்ரெண்டும் சேர்ந்து எல்லாமே வந்து பிளான் பிரகாரம் தானே எல்லாம் பண்ணீங்க அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. அன்பு நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னு. என்ன சொல்றேனா? இந்த நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. எனக்கு தெரியாதா நீ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு, நானும் போனா போதுன்னு விட்டா ஓவரா போயிட்டுருக்க. இந்த விஷயத்துக்கெல்லாம் நீ எல்லாம் ஆசைப்பட தகுதியே கிடையாது. எவ்வளோ தைரியமா இருந்தா இந்த விஷயத்துக்கு நீ ஆசைப்படுவ? அன்பு நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. புரியாத மாரி நடிக்காதடி. நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாது. பணக்கார பையன் வந்தா அப்படியே வளைச்சு போட பார்த்தவ தானே நீ. உன் ஃப்ரெண்டு வந்து வந்து இந்த இந்த மாரி உனக்கு ஏத்த மாரி தானே பண்ணிக்கிட்டா. அவ தானே இவ்வளோத்துக்கும் காரணம் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? வெண்ணிலா எந்த தப்புமே பண்ணல. எதுக்காக இவ்வளோ பேசுறீங்க? பேசுறேனா? அன்பு நீங்க அவ்வளோ உருகி உருகி லவ் பண்ணீங்களா அன்பு? எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா அன்பு? லவ் பண்ணனா? யார லவ் பண்ணது? ஒண்ணா நான் லவ் பண்ணனா? உன்ன மாரி ஆளுங்களுக்கும், என்ன மாரி ஆளுங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அது உனக்கு தெரியாது. அப்ப இருக்கும்போது உன்ன நான் எப்படி லவ் பண்ணுவேன்? அப்ப ஏன் என்கிட்ட ஃபோன்ல பேசுறீங்க? நீ என்ன நெனச்சு நான் பேசவே பேசல. எனக்கு தெரியவே தெரியாது. நீ இன்னும் சொல்லிட்டு. நானு வேற ஒருத்தவங்க நெனச்சு தான் உன்கிட்ட ஃபோன்ல பேசுனேன். எனக்கு நீன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் உன்கிட்ட பேச போறேன்? அப்போ என்ன லவ் பண்ணதெல்லாம் பொய்யா? என்னது பொய்யா? நான் எங்க லவ் பண்ணேன்? நான் லவ் பண்ணது உண்மைதான். ஆனா உன்ன லவ் பண்ணல. அதுதான் உண்மை அப்படின்னோனே, அப்படியே அதிர்ச்சி தாங்கவே முடியல. அப்போ நீங்க லவ் பண்ணது யாரு? சொல்லுங்க அப்படின்னோனே, அது உனக்கு தேவையில்லாதது. ஆனா உன்ன நான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டேன்ல. ஃபோன் நம்பர் கூட உன்னோடதுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நான் வேற ஒருத்தவங்கள நினைச்சு எதிர்பார்த்து இந்த ஃபோன் நம்பரை எடுத்தேன். கடைசியில நீ அந்த ஃபோன் நம்பர் வச்சிருந்த. எனக்கு அந்த விஷயம் தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரியும். அது நீ தான் பேசுனேன்னு சொல்லிட்டு என்கிட்ட. அந்த நொடியிலேருந்து உன்கிட்ட பேசல. எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டேன். அது உனக்கே தெரியுமா இல்லையா? ஆமா ஒரு நாள் நீங்க என்கிட்ட அவாய்ட் பண்ணிட்டீங்க. பார்த்தல்ல எனக்கு தெரியாம தான் உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். தெரிஞ்சா உன்கிட்டலாம் நான் பேச மாட்டேன். உன்னெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. உன்னெல்லாம் நான் லவ்வும் பண்ணல. புரியுதா? இப்பவாது உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்கோ. இதுக்கெல்லாம் முதல்ல ஆசைப்படுறதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி உனக்கு இல்ல. நீ ஏமாத்துக்காரி. ஏமாத்துக்காரி கிட்ட பேசாம இருக்கறது தான் எனக்கு நல்லது. என்ன சொல்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழறாங்க நம்ம கண்மணி. இதோட முடியுது.